என்ன சொல்கிறீங்க? ஆன்லைனை விட ஆஃப்லைனில் டிவி கம்மி ரேட்டுக்கு தராங்களா? அதுவும் ரூ. 1 ரூ. 2 இல்லை, ஒரு ரூ. 38,000 டிவியை ரூ. 5,000 குறைச்சி ரூ. 33,000 தராங்களா? இது எப்படி முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளலாம் டவுட் இருக்கும். அதுக்கான முழுமையான வீடியோ தான் இது. அது எப்படி தர்றாங்க, எங்கெங்கே தர்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டது அல்ல. சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிகளை மக்களும் தெரிஞ்சுக்கணும், ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ அல்லது நான் தவறாக சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தோணினாலோ தயவு செஞ்சு அதை கமெண்டில் தெரிவிங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே வேகமாக இயங்கிட்டு இருக்க காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை பொறுமையாக செலக்ட் பண்ணி அதை வாங்கி வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு இப்போ முடியறதில்ல. அதனால் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் மற்ற சில ஷாப்பிங் வலைதளங்களில் பொருட்களை ஆர்டர் பண்ணி அதை நேரடியாக வீட்டுக்கு வர வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் மற்ற வலைதளங்களை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம், இங்கே ஆஃப்லைனில் கடைகளில் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்களை, அதாவது வலைதளங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் கடைக்கு வர வைக்கிறதுக்கு கடைக்காரர்களும் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டீஸ் அடித்து ஒரு விளம்பரம் பண்ணியோ அப்படியே கடையோடைய வியாபாரத்தை பெருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு அது இப்போ கொஞ்சம் சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு டிவியை பார்த்துட்டு அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு கடைக்கு, ஒரு ஃபேமஸான ஒரு கடைக்கு போயிட்டு அந்த கடையில் டிவிக்கள் நான் பார்க்கணும். எதனாலனா, நீங்கள் ஆன்லைனில் வாங்க போகிற டிவி எப்படி இருக்கும், எப்படி அதோடைய பிக்சர் கிளாரிட்டி இருக்கும், சவுண்டு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒன்லி ரிவ்யூஸ் தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் போது நீங்கள் நேரடியாக ஒரு கடைக்கு போய் அந்த டிவியெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நேரடியாக கடைக்கு போவீங்க. இது ஒரு வகையில் நம்மவும் ஒரு ஏமாற்று வேலை மாதிரி தான். அவங்கக்கிட்ட போய் டிவியை பார்த்துட்டு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறது அது ஒரு ஏமாற்று வேலை தாங்கிறதுனால. ஆனால் வாடிக்கையாளர்கள் அப்படி சொல்ல முடியாது வாடிக்கையாளர்களை. அதனால் நம்ம போயிட்டு அந்த கடையில் டிவிக்களை பார்ப்போம். அப்போ கடைக்காரர்கள் ஒவ்வொரு டிவியாக காமிச்சிட்டு வருவாங்க. நம்ம ஆன்லைனில் பார்த்த டிவியை அங்கே பார்த்துட்டு இந்த டிவி என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்போம். கேட்கும் பொழுது அந்த டிவி ஆன்லைனை விட கிட்டத்தட்ட 3,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ 5,000 ரூபாயோ, ஒரு 38,000 டிவி நான் சொல்கிறேன், கம்மியாக தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும். உடனே நீங்கள் ஆன்லைனில் எடுத்து செக் பண்ணுவீங்க. அவங்களே சொல்லுவாங்க, சார் நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள் சார், அது 38,000 40,000 பக்கம் வருது சார் அந்த டிவி, உங்களுக்கு நான் ரேட்டு கம்மியாக தரேன் சார் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லுவாங்க. உடனே நீங்கள் மொபைலை எடுத்து ஒரு வலைதளத்துக்குள்ளே போயிட்டு அதை செக் பண்ணுவீங்க. அப்படி செக் பண்ணுறப்ப அதோடைய ரேட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 ரூபாய் கிட்ட வரும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இவங்க 33,000 ரூபாய் தான் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு, அந்த மாடல் தானா சார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமாம் சார் இந்த மாடல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக டிவியை வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதில் என்னென்னா, டிவிலையும் எந்த குறையும் கிடையாது, டிவியும் நல்ல டிவியாக தான் இருக்கும், உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடச்சி போச்சு. அப்போ நீங்கள் இனிமேல் கடையிலே வாங்கிக்கலாமே, இனிமேல் ஆன்லைனுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கூட நீங்கள் வருவீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆன்லைனில் நீங்கள் அந்த டிவியை நல்லா செக் பண்ணி பாருங்கள். அந்த டிவி நீங்கள் கடையில் அந்த 5,000 ரூபாய் குறைவாக வாங்கிட்டு வந்த டிவி ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கு இருக்காது. எப்போவுமே ஸ்டாக் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். கரண்ட்லி நோ ஸ்டாக்னே வரும். இது என்னென்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில மாடல்களை ஆஃப்லைனுக்குன்னு கொடுத்துட்டு, அதாவது கடைகளுக்குன்னு கொடுத்துட்டு, கம்பெனியும் அந்த வலைதளங்களும் சேர்ந்து போடுற ஒரு சின்ன பிளான் தான் இது. இது வியாபார பிளான் தான். இது ஒரு தவறான பிளான்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்களுக்கு ஆன்லைனில் அதை விலை அதிகமாக காமிச்சு உங்களை அதை பார்க்க வச்சு அது நோ ஸ்டாக்குன்னு வர்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை கடையில் கேட்கும் போது ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுனால நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ கடைகளுக்கும் வியாபாரம் பெருகுது. இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே கூட ஒரு கடைக்கு போயிட்டு ஸ்டாக் இருக்கிற டிவியை, லேட்டஸ்ட்டான டிவியை கேட்டு பாருங்கள்.
ஆன்லைனை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு டிவியை காமிப்பாங்க, அதை ஆன்லைனில் கூட செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரேட்டுக்கும் அதுக்கும் 5000 ரூபா டிஃப்ரெண்ட். அதாவது கடையில் 5000 ரூபா வரைக்கும் அதை குறைச்சி தருவாங்க. அப்போ நீங்கள் இதை உண்மைதான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் இதை தவறு, இது தப்பு பண்ணுறாங்க, ஏமாற்றி வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. மக்களுக்கும் நல்ல பொருள் கிடைக்கிது, அதே நேரம் மக்களுக்கு ஒரு மைண்ட் செட்டும் பரவாயில்ல கம்மியாக வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வருது. ஆனால் அவங்க விற்கிறது கண்டிப்பாக அதோடைய ஒரிஜினல் ரேட்டு தான் விற்கிறாங்க. ஆன்லைனில் அதை அதிகமாக ஷோ பண்ணி காட்டுறாங்க, ரேட்டை அதிகமாக ஷோ பண்ணி காட்டுறாங்க. இதை எதுக்காக நான் இந்த வீடியோ வடிவில் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரியும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துலலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகளெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். எதனாலனா இதெல்லாம் ஏமாற்று வேலை கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் தான் வாடிக்கையாளர்களை நம்ம கவர முடியும். ஒரு பொருளை இயல்பை விட அதிக ரேட்டுக்கு விற்றா தான் அது ஏமாற்று வேலை. ஒரு பொருளை உள்ளதை உள்ள விலைக்கே அதிக விலை சொல்லி அதை உள்ளதை உள்ள விலைக்கே விற்கிறது கண்டிப்பாக ஏமாற்று வேலையில் சேராது. அதனால் நீங்கள் தாராளமாக ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் டிவி வாங்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் லேட்டஸ்ட் மாடல் டிவிக்களை வாங்கிக்கோங்க. ஸ்டாக்கு இல்லை அப்படிங்கிற டிவிக்களை போயிட்டு கடையில் போயிட்டு பார்த்துட்டு ஐயோ ரொம்ப விலை கம்மி அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஐயோ இது தெரிஞ்சு போச்சே, நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வேளை வாங்கியிருந்தாலும் அது ஏமாறலை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில்